ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஓடோவில் எப்படி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி மெனு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். தென் ஹோம் பேஜில் எப்படி டிசைன் பண்ணுறது, பேனர் செட்டப் எப்படி பண்ணுறது, பட்டன் செக்ஷன்ஸ், டைனமிக் பிளாக்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எந்த பேஜ் பார்ப்பாங்க? ஹோம் பேஜ் தான் பார்ப்பாங்க, கரெக்டாக? ஸோ ஹோம் பேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ப்ரொஃபஷனல் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வெப்சைட்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட் நீட்டாக டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், அபோட்டஸ், அப்பாயின்மெண்ட், ஜாப், சர்வீஸ் அப்படின்ற மாதிரி மெனுஸ் இருக்குது. எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வேண்டாம், தென் கான்டாக்டஸ் வேணும், இந்த மெனு டிசைன் நல்லா இல்லை அப்படின்னா நான் அதுக்கு வேறு மெனு டிசைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் இங்கே டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெனு பேஜ் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுலேயே வேற மெனுஸ் ஏதாவது ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மெனு பேஜ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு நான் சேவ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இது மெனு பேஜ்க்கான டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணுறது. இது ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டெம்ப்ளேட் காட்டும். இதில் இருக்க டெம்ப்ளேட் தான் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும். இது அதாவது ஓடோவில் என்டர்பிரைஸ் எடிஷனு. இதே நீங்கள் இன்னும் மோர் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓடோ எஸ்ஹெச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெனுஸில் நான் வேறு ஏதாவது புது மெனுவை ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு மெனு நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ அது எப்படின்னா நான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே மெனு எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்குள்ளே எதுவும் இல்லை, ஜஸ்ட் தேர் இஸ் கரண்ட்லி நோ அப்பாயின்மெண்ட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு இந்த பேஜ் வேண்டாம். ஸோ நான் சைட்டில் மெனு எடிட்டரில் போயிடுறேன். இதில் இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ நியூவாக எனக்கு கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வேணும். நான் ஆட் மெனு ஐட்டம் அப்படின்றத கொடுத்துட்டு டைட்டில் கான்டாக்டஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துட்றேன். கான்டாக்டஸ் அப்படிங்கிறதுல போனோம்னா இங்கே எந்த பேஜும் இல்லை. வி குட் நாட் ஃபைண்ட் தி பேஜ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்ற மாதிரி வருது. ஏன் அப்படின்னா இதில் எந்த பேஜும் நம்ம கிரியேட் பண்ணலை. அதனால நான் இதில் கிரியேட் பேஜ் அப்படின்றது கொடுத்துட்றேன். இதில் ஒரு செட் ஆஃப் பேஜஸ் இருக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு blank பேஜ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நீங்கள் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். இது கான்டாக்ட் பேஜ் தானே. ஸோ நான் இங்கே கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த கான்டாக்ட் ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் டீசெண்டாக இருக்க ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துகிட்டு வருது. எனக்கு இந்த கண்டென்ட் வேணாம், அதுக்கு பதிலாக விவி இன்ஃபோடெக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி ஒரு கான்டாக்டர்ஸ் கண்டென்ட் வேணுன்ற மாதிரி நான் ஏஐயில் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துடுச்சு. நான் இதை யூஸ் திஸ்ன்னு கொடுத்துட்றேன். இதில் ஆல்ரெடி நம்ம கான்டாக்டர்ஸ்ன்றதுனால இது 2 வாட்டி இருக்குது, நான் ஒன்று டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இமெயில் ஐடிக்கு பதிலாக நீங்கள் உங்களோட கம்பெனியோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோன் நம்பரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
தென் வந்து ஆஃபீஸோட அட்ரஸ் அதையும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ்ல வந்து உங்களுக்கு ஏத்த மாரி வேற ஏதாவது இமேஜ் கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது இமேஜ் இருக்கான்னு செக் பண்றேன். இல்லன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ என்கிட்ட எந்த இமேஜும் இல்ல. அதனால நான் இத எதுவும் சேஞ்ச் பண்ணல. நீங்க உங்ககிட்ட இமேஜ் இருந்துச்சுன்னா, அத வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ரீப்ளேஸ் அப்படின்ற மாரி வரும். அப்படி இல்லன்னா நீங்க டபுள் கிளிக் பண்ணாலும் இத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இத குடுத்துட்டு இங்க சேவ் அப்படின்றத குடுத்துர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப இங்க இருக்க ஹோம் பேஜ் வந்து நல்லா இல்ல. எனக்கு வந்து வேற மாரி வேணும் அப்படின்னா வந்து, சேம் அதே தான். நான் இந்த எடிட் குடுத்துர்றேன். எடிட் கொடுத்துட்டு இந்த பிளாக்குக்கு பதிலா நான் வேற பிளாக் ஆட் பண்ணணும். ஸோ நான் இந்த பிளாக்க வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் பிளாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ட்ரோ அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல எந்த இன்ட்ரோ பிளாக் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து செகண்ட் பிளாக்கா இது ஆட் ஆயிடுச்சு. இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கா வேணும் அப்படின்னா நான் இங்க ஜஸ்ட் இங்க அப் ஆரோ டவுன் ஆரோ மாதிரி இருக்கும். நான் இதுல அப் ஆரோ கொடுத்துட்றேன். இது கொடுத்தா எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்கா வந்து இந்த பிளாக் வந்து வந்துடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி நீங்க ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும். இப்போ விவி இன்ஃபோடெக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி கண்டென்ட் ஏதாவது நீங்க கொடுக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ஓடோ அண்ட் டேலி சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலும் இது மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து இந்த ஏ அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த மாதிரி மாத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் இந்த நேமை வந்து கான்டாக்டர்ஸ் அப்படின்னு மாத்திக்கிறேன். அதான் எல்லாத்துக்கும் ஈஸியா புரியும். அதனால நான் கான்டாக்டர்ஸ் அப்படின்னு மாத்திடுறேன். ஸோ இந்த பேஜ் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணா கான்டாக்டர்ஸ் பேஜ் அப்படிங்கிறது லிங்க் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த எடிட்ல பார்த்தோம்னா இங்க கான்டாக்டர்ஸ் ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கு. ஸோ அதவே நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் எனக்கு வந்து வேண்டாம், வேற ஏதாவது பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாலும் நான் இந்த இமேஜ்ல போய் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு மாத்திக்கலாம். இங்கேயும் நீங்க வந்து வேற ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு மட்டும் நான் போட்டு சர்ச் பண்றேன். ஸோ இதுவே டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் எடுத்துட்டு வரும். இதுல உங்களுக்கு ஏதாவது செட் ஆனுச்சுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சர்வீசஸ்க்கான பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டான கன்டென்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இத உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப இதுல வந்து அவர் டாப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கோங்க. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்னென்ன சர்வீஸ் நாங்க பண்றோம் அப்படின்ற மாரி நான் குடுத்துக்கிறேன். இப்போ ஓடோ இம்ப்ளிமெண்டேஷன், ஓடோ கஸ்டமைசேஷன், டேலி சப்போர்ட், அதே மாதிரி டேலி கஸ்டமைசேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் குடுத்துக்கிறேன். நான் அதுக்கு ஏத்த மாரி இங்க வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷனும் அதுக்கு ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இங்க இருக்கிறத மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஓடோ இம்ப்ளிமெண்டேஷன்னா, ஓடோக்கு ஏத்த மாரி நீங்க இமேஜ் வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்க சிம்பிள் இமேஜ் குடுத்துக்கிறேன். பட் நீங்க வந்து நீங்க அத டிசைன் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் நல்லாருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டேலிக்கு வந்து நான் டேலியோடது கொடுத்துக்கிறேன். இங்கே நான் டேலி கஸ்டமைசேஷனுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே நான் ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். செட் ஆகலான்னா வேற மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அலைன்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அலைன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் டெக்ஸ்ட் பிளாக், இமேஜ் பிளாக், பட்டன்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் பட்டன் இங்கே ஏதாவது வேணும்னாலும் இப்போ வந்து இப்போ நீங்கள் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல இப்போ ஓடோ டேலி அப்படின்ற மாதிரி 2 சர்வீஸ் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ நான் ஓடோக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா நான் இந்த பட்டனை வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். எந்தன்னா அந்த சர்வீஸில் வந்து நீங்கள் பட்டனை வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இப்போது வியூ மோர் ஆர் வந்து லேர்ன் மோர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சர்வீசஸ்க்கு வந்து அது லிங்க் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பிளாக்கோட நேம் வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி அட்ராக்டிவான டிஸ்பிளே அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களோட கஸ்டமருக்கு வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் தராங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த பிளாக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஹோம் பேஜ் அப்படிங்கிறது நான் இங்கே மேக்ஸிமம் ஆஃப் பிளாக்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கூகுள் மேப் வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா லிங்க் பண்ணுறது, தென் வந்து ஃபூட்டர் கஸ்டமைசேஷன், அப்புறம் லைவ் சாட் செட்டப், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.